பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு பாலியல் பாவங்கள் பற்றிய 10 உண்மைகள். தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம கடந்த நாட்களில் தியானித்து வருகிறோம். 5ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனேயே அவர் கர்த்தருடைய கிரியைகளில் ஈடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினத்தில் உள்ள தியானத்தில் நம்ம பார்த்தோம். 5ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9, 10 இத்தனை அதிகாரத்தில் உள்ள முதல் 2 வசனங்களை நீங்கள் படிக்கும்போது கர்த்தருடைய நாம மகிமைக்காக தாவீது தேசத்தில் ஒவ்வொரு கிரியைகளையும் செய்து வருகிறதை நம்மால் வாசிக்க முடியும். ஆனால் இந்த 11ஆம் அதிகாரம் வந்த உடனே அப்படியே எல்லாம் நின்று போகிறது. தாவீதுடைய நாட்களில் இவ்வளவு முன்னேற்றங்கள் தேசத்தில் இருந்தது. ஆனால் இந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை படிக்கும்போது எல்லாமே அப்படியே நின்று போகிறத பார்க்குறோம். ஏனென்றால் முதல் வசனத்தை நம்ம படிக்கும்போது பாலியல் பாவத்திற்குள்ளாக தாவீது விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாள் தியானத்தில் இந்த பாலிய பாவங்கள் பற்றி ஒரு 10 உண்மைகளை வேதத்தை மையமாக வைத்தும் தாவீதுடைய இந்த அனுபவங்களை வைத்தும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் பாலியல் பாவங்களிலிருந்து பாதுகாத்து தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றி முடிப்பது என்பதில் நாம் கவனம் செலுத்துவதற்காக முதலாவதாக சூழ்நிலை காரணம் இல்லை. பாலியல் பாவத்தில் விழுவதற்கு சூழ்நிலை காரணம் இல்லை. நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, என்னுடைய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளாக சிக்காமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் என்னுடைய சூழ்நிலை இப்படிப்பட்டது என்று அவங்களுடைய சூழ்நிலையை விளக்கி சொல்லுவார்கள். ஆனால் வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் பாலியல் பாவத்திற்குள்ளாக விழுவதற்கு சூழ்நிலை காரணம் அல்ல. சூழ்நிலையால் என்ன பண்ண முடியாது, சோதிக்க முடியும், ஆனால் நம்மை கட்டாயப்படுத்த முடியாது. கட்டாயப்படுத்தி ஒரு தீர்மானத்தை எடுக்க வைக்க முடியாது. நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இப்படிப்பட்ட பாலியல் பாவத்திற்குள்ளாக விழக்கூடிய சூழல்கள் அதிகமாக வந்தது. தாவீதை காட்டிலும் இன்னும் நேரடியாகவே யோசேப்புக்கு வந்தது. ஆனால் ஒரு தீர்மானத்தை எடுக்க வைக்க முடியவில்லை. இப்போ யோசேப்பு ஒரு தவறான தீர்மானத்தை எடுக்கவில்லை. ஆனால் இந்த இடத்துல தாவீது தவறான தீர்மானத்தை எடுக்கிறார். அப்போ வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, சூழ்நிலை ஒரு காரணம் அல்ல. இரண்டாவதாக பாலியல் பாவம் அப்படி ஒன்றொன்றாக பெருகி கொண்டே இருக்கும். அடுத்தடுத்த பாவங்களுக்கு நேராக நடத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா பாலியல் பாவங்களில் ஈடுபடும் போது ஒரு விதமான அந்த ஒரு ஷேம், ஒரு அவமானம் இருக்கிறதுனால அதை மூடி மறைப்பதற்காக இன்னும் நிறைய பாவங்களை, பொய்களை மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டியது இருக்கும். பாலியல் பாவம் அதிலேயே நின்று விடாது, அடுத்தடுத்த கொடிய பாவங்களுக்கு நேராக நடத்தும். இங்கே தாவீது விபச்சாரம் செய்த உடனேயே அதை மறைப்பதற்காக அடுத்தது ஒரு கொலையும் கூட அவர் செய்யக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக பாலியல் பாவம் நம்முடைய இருதயத்தை கடினமாக்கிவிடும். 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிக்கும்போது பத்சேபாளுடைய கணவன் யுத்தத்தில் மாண்டு போகிறதை குறித்து கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட பிறகும் அப்படி தாவீதுடைய வார்த்தையை நம்ம படிக்கும்போது ஒரு ஆழ்ந்த அனுதாபம், வருத்தம் இல்லாமல்
ஒரு உணர்வற்றவனாக பேசுகிறதை நம்மால் பார்க்க முடியும். இவனுடைய போர் வீரன்தான். ஆனால் அவன் மரணம் அடையும் போது தாவீதுக்குள்ளாக எந்த விதமான இரக்க குணமும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தாவீதை பகைத்து கொண்ட சவுல் மரிக்கும்போது தாவீது எவ்வளவாக சவுலுக்காக துக்கம் கொண்டாடுகிறார் என்று நம்ம முதல் அதிகாரத்தில் வாசித்தோம். ஆனால் இப்போ தாவீதுடைய இருதயம் கடினப்பட்ட உடனே அவனுடைய உணர்வுகள் எல்லாமே மங்கி போய்விட்டது. இப்படிப்பட்ட இருதயம் இருக்கும்போது அது நல்ல உறவுகளுக்கு ஏதுவாக நடத்தாது. நிறைய உறவுகளில் பிரச்சனைகளை கொண்டு வரும். நான்காவதாக, பாலியல் பாவம் எதுக்கு சமம் அப்படின்னா, அது தேவனை நேரடியாக அசட்டை பண்ணுவதற்கு சமம். 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி. ஒருவேளை நம்ம இதை படிக்கும்போது தாவீது பத்சேபாலோட விபச்சாரம் செய்தான், அதை தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்தை எப்படி பார்க்கிறார் என்றால், தாவீது தன்னை அசட்டை செய்ததாக ஆண்டவர் பார்க்கிறார். சரிங்களா? நம்மை நேசிக்கக்கூடிய, நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த தேவனை நேருக்கு நேராக எதிர்ப்பதற்கு அது சமம். நேருக்கு நேராக அவருடைய முகத்திலேயே அவரை அசட்டை பண்ணுவதற்கு சமமாக இந்த பாவம் மாறுகிறது. அதனால தான் யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இந்த பாலிய சம்பந்தமான சோதனை வரும்போது ஆதியாகமம் 39:9ஆம் வசனத்தில் யோசேப்பு சொல்லுகிறார், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்போ யோசேப்புக்கு அன்னைக்கு தெரிஞ்சது, இந்த பாவம் நான் செய்யும்போது தேவனை அசட்டை செய்கிறேன் என்று. ஆனால் இந்த இடத்துல தாவீது தேவனை அசட்டை செய்ததாக தேவன் சொல்லுகிறார். ஐந்தாவதாக, நம்மை எப்படி இந்த பாலியல் பாவத்திலிருந்து தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்கும்போது, நாம் இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்ட்டு எதை செய்யக்கூடாதோ அதையே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக எதை செய்ய வேண்டுமோ அதை தீவிரமாக நாம் செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 15:58 நம்ம வாசிக்கும்போது, கர்த்தருடைய கிரியைகளில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக இருப்பீர்களாக. இதுதான் தேவனை விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய கட்டளை. கர்த்தருடைய கிரியைகளில் எப்பொழுதும் நம்ம பெருகி கொண்டே இருக்கும்போது இந்த மாதிரி பாவ காரியங்களை நின்று பார்த்து யோசித்து செய்வதற்கு என்ன இருக்காது, நேரம் இருக்காது, மனம் இருக்காது. அப்போ இதை செய்ய மாட்டேன் என்று அதையே நினைத்து கொண்டு இருப்பதற்கு பதிலாக எதை செய்ய வேண்டுமோ அதை முழு விருப்பத்தோடு பலத்தோடு செய்யும்போது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் கூட இந்த 5ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருந்தார். ஆனால் சரியாக 11ஆம் அதிகாரம் வரும்போது அந்த முதல் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். யுத்த வீரர்களை எல்லாம் போருக்கு அனுப்பிவிட்டு தாவீது எருசலேமிலேயே இருந்து விட்டான். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி எப்பொழுது வருகிறது என்றால், இந்த விபச்சாரம் செய்த போதல்ல, எப்பொழுது கர்த்தருடைய கிரியைகளை செய்வதில் சோர்ந்து போய் சோம்பலாக யுத்த நாட்களில் யுத்த களத்திற்கு போகாமல் அவர் அரண்மனையிலே இருந்தாரோ அங்கேயே தாவீதுடைய வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம கர்த்தருடைய கிரியைகளில் எப்பொழுதும் பெருகும்போது நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். ஆறாவதாக, தேவனை ஊக்கமாய் பின்பற்றும் போது பாலியல் பாவம் அல்லது பாலியல் பாவத்தை செய்வதற்கான சோதனை வரும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், பாலியத்திற்குரிய இச்சைக்கு விலகி ஓடு.
யோசேப்புடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. பாலிய சோதனை வரும்போது அந்த இடத்தை விட்டே விலகி ஓடிவிட்டார். ஆனால் தாவீது என்ன பண்ணலை? விலகி ஓடலை. அவர் யுத்தத்துக்கு போகாமல் அவர் அரண்மனை மேலே இருக்கும்போது அவர் பார்க்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறார்? அதே யோசித்து கொண்டு ஆள் அனுப்பி அந்த நபரை விசாரித்து வர செய்து, பார்த்தீங்களா, யோசேப்பு இடத்தை விட்டு ஓடிவிட்டார். தாவீது அங்கே நின்று அவர் அது சம்பந்தமான தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு இருந்ததுனால அந்த இடத்தை விழுந்து போகிறார். அதனால தான் 2 தீமோத்தேயு 2:22 இப்படி சொல்லுகிறது, பாலியத்திற்குரிய இச்சைக்கு விலகி ஓடு. 7வது காரியம், ஒருவேளை விலகி ஓட முடியாமல் பாவத்தில் விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று வேதம் போதிக்கிறது என்றால், ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பாவங்களிலிருந்து முற்றும் நம்மை ரட்சிப்பதற்காக தான் இயேசுவை இந்த பூமியில் அனுப்பி இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். அப்போ ஆண்டவர் கிருபை உள்ளவராக என்ன பண்ணுறாருன்னா நமக்கு உணர்த்துதலை கொடுக்கிறார். இந்த இடத்துல தாவீதை ஆண்டவர் நேசித்தபடியால் நாத்தான் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியை தாவீதுக்கு அனுப்பி தாவீதுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்த செய்கிறார். இதுதான் நம்ம 12ஆம் அதிகாரம் முழுவதுமாக படிக்கும்போது நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு கதையை சொல்லி தாவீதுக்கு புரிய வைக்கிறார், தாவீது செஞ்சது எவ்வளவு பெரிய பாவம் என்று. அப்போ நம்ம பாவத்தில் விழும்போது ஆண்டவர் நம்ம மேல் கிருபை உள்ளவராக இருக்கிறதுனால ஆண்டவர் ஊழியக்காரர்கள் மூலமாக கண்டித்து உணர்த்துகிறார், அல்லது வேதத்தை நாம் படிக்கும்போது ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிறார். 8வதாக நாம் ஆண்டவர் பாவத்தை கண்டித்து உணர்த்தும் போது உடனடியாக மனம் திரும்பினா ஆண்டவரோடு உள்ள உறவை என்ன பண்ணிக்கலாம்? சரி செய்து கொள்ளலாம். 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும்போது நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை கண்டித்து உணர்த்துகிறார். உடனடியாக தாவீது என்ன செய்கிறார்னா, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறார். ஒத்துக்கொண்ட பிறகு நாத்தான் தீர்க்கதரிசி கர்த்தர் உன் பாவத்தை நீங்கள் செய்தார் இதை சொல்லுகிறார். இன்னும் நம்ம சங்கீதம் 51 படித்து பார்க்கும்போது அதில் தாவீது இதை மிக விளக்கமாக அவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாகவே நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும், என்னுடைய இருதயத்தை மாற்றும் என்று கதறி அழுது அந்த சங்கீதம் 51 அவர் ஒரு மனம் திரும்புதலின் சங்கீதமாக ஜெபமாக அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பாவத்தை கண்டித்து உணர்த்தின உடனே தாவீது இல்லை இல்லை என்று சொல்லாதபடிக்கு அதற்கு கீழ்ப்படிந்து உடனடியாக அவர் மனஸ்தாபப்பட்டு பாவத்தை அறிக்கை செய்து தேவனோடு உள்ள உறவை என்ன செய்து விட்டார்? சரி செய்து விட்டார். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பாவம் செய்து அதை அறிக்கை செய்யாமல் தேவனை விட்டு விலகி வாழ்ந்திருக்கும் போதும் கூட ஆண்டவர் உணர்த்தும் போது உடனடியாக நம்ம மனம் திரும்பி அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் திரும்பவுமாக ஏற்றுக்கொள்ளுகிறார், பாவத்தை மன்னிக்கிறார். 9வதாக நம்ம மனம் திரும்புறதுனால ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவு சரியாகிறது. ஆனால் பாலியல் பாவங்களின் மூலமாக வரக்கூடிய பின் விளைவுகளை மாற்றவே முடியாது. அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அதை நம்மால் என்ன பண்ண முடியாது? மாற்றவே முடியாது. அது நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இழப்பை கொண்டு வருகிறது. 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து சொல்லுகிறார், பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். இதுவரைக்கும் தாவீது சத்துருக்களை முறியடித்து ஜெயித்து தேசத்தில் ஒரு சமாதானம் வருவதற்காக ஆண்டவர் தாவீதை பயன்படுத்தினார். 7ஆம் அதிகாரத்தில் உள்ள முதல் வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி தேசத்தில் என்ன கொடுத்திருக்கிறாரு? சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
இப்போ தேசத்தில் சமாதானம் இருந்தாலும் தாவீதுடைய பாவத்து நிமித்தமாக தன்னுடைய வீட்டில் சமாதான குலைச்சலை கொண்டு வருகிறான். பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். நாளை தினத்தில் உள்ள தியான வீடியோவில் இந்த காரியங்களை கூட தியானிக்கலாம். அப்போ அந்த பின் விளைவுகளை மாற்றவே முடியாது. 10வதும் கடைசியுமாக ஒரு எச்சரிப்பின் வசனம், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று கர்த்தருடைய வார்த்தை புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது. ஒருவர் கூட கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் பாலியல் தூய்மையை காத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த உடைக்கப்பட்ட பாவமுள்ள ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் யாராலையும் அவங்களுடைய சுய பலத்தினால பரிசுத்தமாக பாலியலில் தூய்மையாக வாழவே முடியாது. தாவீது அவ்வளவு பெரிய தேவ மனுஷனாக இருந்தான். தேவனோடு அவ்வளவு நெருங்கிய உறவு வைத்திருந்தவனாக காணப்பட்டான். சவுல் தாவீதை கொல்லுவதற்காக துரத்தி கொண்டிருந்த போதும் வனாந்திரத்தில் குகைகளில் ஒளிந்து கொண்டிருந்த நேரத்திலையும் கூட தாவீது முறுமுறுக்கவே இல்லை. அந்த இடத்துல கூட கர்த்தரை தான் தேடிக்கொண்டிருந்தான். ஆண்டவரே, உம்மை என் ஆத்துமா தேடுகிறது, வாஞ்சிக்கிறது. அப்படிதான் அவருடைய பாடல்கள் எல்லாம் இருந்தது. இப்போ வனாந்திரத்தால் குகை அனுபவங்களினால ஆண்டவரோடு இருந்த உறவை எடுத்து போட முடியவில்லை. பெரிய கோலியாத்து முன்னால் வந்து நிற்கும்போது தாவீதோட விசுவாசத்தை என்ன பண்ண முடியல, அழித்து போட முடியல. சிங்கம் கரடி இதெல்லாம் வரும்போது தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த உறவை என்ன பண்ண முடியல, எடுத்து போட முடியல. ஆனால் இந்த இடத்துல ஒரு பாலியல் சோதனை வரும்போது தாவீது விழுந்து போகிறார். இப்படிப்பட்ட தேவனோடு நெருக்கமான உறவை வனாந்திரத்தில் கூட வைத்திருந்த தாவீதாலேயே இந்த சோதனையில் நிற்க முடியல அப்படின்னா இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய கிருபை கண்டிப்பாக வேண்டும். அப்போ தான் பாலியல் தூய்மையில் நிலைத்திருக்க முடியும். இப்போ கர்த்தருடைய கிருபையை அனுதினம் பெற்றுக்கொள்வது எப்படி? ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை வேதத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான காரியத்தை இந்த நேரத்தில் நாம் பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. அப்போ பாவம் வஞ்சனை உள்ளது, அல்லது பாவத்தால் நம்மை வஞ்சிக்க முடியும். வஞ்சிக்கிறதுனா என்ன? ஏமாற்ற முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த இடத்துல வரும்போது பாவம் தாவீதை ஏமாற்றியது, வஞ்சித்து போட்டது, தவறான தீர்மானங்களை எடுக்க செய்தது. அப்போ பாவம் நம்மை வஞ்சிக்க கூடாதுன்னா என்ன செய்யணுமா? இந்த வசனம் சொல்லுது, இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அப்போ நாம் இந்த மாதிரிப்பட்ட வஞ்சிக்கக்கூடிய பாவங்களிலிருந்து நம்ம தனியாக நின்னோன்னா நம்மால் என்ன பண்ண முடியாது, போராட்டத்தில் வெற்றி பெற முடியாது. அதற்காக தான் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். இந்த 3:13 இது தினமும் விசுவாசிகள் கூடி வர்றதை குறித்து பேசுகிறது. டெய்லி சர்ச். ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு சிலரோடையாவது கூடி ஒரு சில வசனங்களை பேசி ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறதை குறித்து தான் இந்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போ சில நாட்களில் இதற்காக தான் ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்களுடைய வேலைகளின் மத்தியிலும் கூட தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முதன்மைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவங்க கூடி கர்த்தருடைய வார்த்தையை படித்து தியானித்து அவங்க பலப்பட்டு அவங்க போனாங்க.
அதனால பாவத்தினால வஞ்சிக்கப்படாம காப்பாற்றப்பட்டார்கள். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்முடைய சபையிலும் கூட ஆண்டவருடைய கிருபையினால ஒரு சிலர் அனுதினமும் ஆன்லைனில் கூடி வந்து வேதத்தை படித்து ஜெபித்து இப்படியாக ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் சபையினுடைய தரிசனம் என்னவென்றால், ஒவ்வொருவரும் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிலரோடையாவது கூடி ஜெபித்து வாழும்போது தான் இப்படிப்பட்ட வஞ்சனைகளிலிருந்து நாம் என்ன பண்ணலாம், தப்பித்து கொண்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாழ்நாளில் பாலியல் சோதனைகள் வரும்போதும் கூட பலனடைந்து தூய்மையாக அவருடைய சமூகத்தில் வாழ்வதற்கு நமக்கு கிருபை கிடைக்கும். ஸோ அதனால் இந்த 10 உண்மைகளை தாவீதுடைய வாழ்க்கையையும் ஆண்டவருடைய வார்த்தையையும் மையமாக வைத்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். இதில் நம்ம பார்த்த சத்தியங்கள் நமக்கு தொடர்ந்து ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்ம ஜீவிப்பதற்கு பலனை தருவதாக. நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த தவறுதல்களின் மூலமாக நாங்கள் ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பரிசுத்தமாக தூய்மையாக வாழ்வதற்கு தேவையான கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பாலியல் சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒருவர் கூட பாவத்தினால வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை உத்தமமாக ஜீவிக்க, தூய்மையாக ஜீவிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படி செய்து எங்கள் வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.